மார்க்கெட் இப்போ 2 பெரிய பாதைகள்ல நிக்குது. இந்த நிலையற்ற தன்மையில நாம என்ன செய்யலாம்? வாங்க பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய அசெட் மேனேஜரான லாரி ஃபிங்க் பொருளாதாரம் போகக்கூடிய 2 எக்ஸ்ட்ரீம் வழிகளை பத்தி சொல்றாரு. இந்த 2 ஃபியூச்சரும் க்ரூட் ஆயில் விலைய வச்சுதான் இருக்கு. ஒருவேளை விலை ஏறினா என்னாகும்? முதல்ல அதை பார்க்கலாம். ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $150 போச்சுன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷனா ஆரம்பிச்சு வைக்கும். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. அதிக பணவீக்கம், அப்புறம் பொருளாதார மந்த நிலை, அதாவது ரெசெஷன். நிலைமை ரொம்ப மோசமானா அது ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலை. சரி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வரலாற்றை பார்த்தா ஆயில் விலை பயங்கரமா ஏறும்போதெல்லாம் பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சரி, இந்த மாதிரி பயமான சூழல்ல இன்வெஸ்டர்ஸ் அடுத்து என்ன நடக்கும்னு எப்படி தயாராகிறது? S&P 500 இப்போ அதோட உச்சத்திலிருந்து 14% கீழே இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். இது அதோட 200 நாள் சராசரி விலைக்கு பக்கத்துல இருக்கு. இத முதலீட்டாளர்கள் ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா பாப்பாங்க. அடுத்து மார்க்கெட் விழ ஆரம்பிச்சா அடுத்த சப்போர்ட் லெவல் உச்சத்திலிருந்து 16% சரிவுல இருக்கு. சில பெரிய டெக் கம்பெனிகளோட பங்குகள் கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மலிவான விலையில கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம், மார்க்கெட்ல இவ்ளோ பயம் இருந்தா தங்கம் விலை ஏன் ஏறல? ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு 2 காரணம் இருக்கு. சில அரசாங்கங்கள் தங்கத்தை விக்கிறாங்க, சில பெரிய முதலீட்டாளர்கள் ஸ்டாக்ஸ் வாங்க தங்கத்தை விக்கிறாங்க. அதனால தங்கம் ஒரு மோசமான முதலீடுன்னு அர்த்தம் இல்ல, பணம் இப்போ மத்த வாய்ப்புகளுக்கு போகுது, அவ்வளோதான். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது இந்த வருஷத்தோட ஒரு வரலாற்று பேட்டர்ன். 2026 அமெரிக்கால ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன் வருஷம். இந்த வருஷங்கள்ல மார்க்கெட்ல சரிவு ஏற்படுவது வழக்கம். வரலாறுபடி இந்த மாதிரி வருஷங்கள்ல மார்க்கெட் சராசரியா 16% விழும். நாம இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சரிவுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தான். அந்த டேட்டா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சராசரியா இந்த சரிவுக்கு அப்புறம் வர்ற 12 மாசத்துல மார்க்கெட் 37% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அப்போ இந்த எல்லா டேட்டாவும் இந்த கஷ்டமான நேரத்துல நமக்கு என்ன சொல்ல வருது? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பயமான நேரங்கள் தான் தைரியமா முதலீடு செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அப்போ உங்க கேள்வி இதுதான். இந்த மாதிரி சந்தையில உங்க முடிவுகளை உணர்ச்சிகள் வழிநடத்து போகுதா இல்ல டேட்டாவா?